பைபிள் சவாலின் 128வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 நாளாகமம் 19 முதல் 21 அத்தியாயங்கள் நீதியான தலைமையையும் தேவனிடமிருந்து விலகுவதின் விளைவுகளையும் காட்டுகிறது. யோசாபாத் ராஜா நீதியை நிலைநிறுத்தி மக்களை தேவனை விசுவாசமாக பின்பற்ற ஊக்குவிக்கிறார். ஆனால் அடுத்த தலைமுறை யோராம் ராஜா வேறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்து அழிவையும் துன்பத்தையும் சந்திக்கிறது. ஒவ்வொரு தலைமுறையும் தனிப்பட்ட முறையில் தேவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. விசுவாசம் மரபாக பெறப்படுவதல்ல, அது தினமும் வாழப்பட வேண்டியது. இன்று உறுதியான இதயத்துடன் அவரை பின்பற்ற ஆரம்பிப்போம். Welcome to day 128 of the Bible Challenge. Today's reading from 2 Chronicles 19-21 highlights both righteous leadership and the consequences of turning away from God. King Jehoshaphat brings reform by appointing judges and encouraging the people to follow God faithfully. However, the next generation under King Jehoram chooses a different path, leading to destruction and suffering. This reminds us that each generation must choose to follow God personally. Faith cannot be inherited. It must be lived out daily. Let us begin today with a firm decision to walk faithfully with Him. 2 நாளாகமம் அதிகாரம் 19. 2 Chronicles chapter 19. வசனம் 1. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமிலுள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான். Verse 1. And Jehoshaphat the king of Judah returned to his house in peace to Jerusalem. வசனம் 2. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இதினிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. Verse 2. And Jehu the son of Hanani the seer went out to meet him, and said to King Jehoshaphat, Shouldest thou help the ungodly, and love them that hate the Lord? Therefore is wrath upon thee from before the Lord. வசனம் 3. ஆகிலும் நீர் விக்கிரகத்தோப்புகளை தேசத்தை விட்டகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். Verse 3. Nevertheless there are good things found in thee, in that thou hast taken away the groves out of the land, and hast prepared thine heart to seek God. வசனம் 4. யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர் செபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசமட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் இடத்திற்கு திரும்ப பண்ணினான். Verse 4. And Jehoshaphat dwelt at Jerusalem, and he went out again through the people from Beersheba to Mount Ephraim, and brought them back unto the Lord God of their fathers. வசனம் 5. அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து. Verse 5. And he set judges in the land throughout all the fenced cities of Judah, city by city. வசனம் 6. அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். Verse 6. And said to the judges, Take heed what ye do, for ye judge not for man, but for the Lord, who is with you in the judgment. வசனம் 7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். Verse 7. Wherefore now let the fear of the Lord be upon you. Take heed and do it, for there is
No iniquity with the Lord our God, nor respect of persons, nor taking of gifts. வசனம் 8. அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்சத்தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து. Verse 8. Moreover in Jerusalem did Jehoshaphat set of the Levites, and of the priests, and of the chief of the fathers of Israel, for the judgment of the Lord, and for controversies, when they returned to Jerusalem. வசனம் 9. அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால். Verse 9. And he charged them, saying, Thus shall ye do in the fear of the Lord, faithfully, and with a perfect heart. வசனம் 10. நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்குச் சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படிச் செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். Verse 10. And what cause soever shall come to you of your brethren that dwell in their cities, between blood and blood, between law and commandment, statutes and judgments, ye shall even warn them that they trespass not against the Lord. And so wrath come upon you, and upon your brethren, this do, and ye shall not trespass. வசனம் 11. இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். Verse 11. And behold, Amariah the chief priest is over you in all matters of the Lord, and Zebediah the son of Ishmael, the ruler of the house of Judah, for all the king's matters. Also the Levites shall be officers before you. Deal courageously, and the Lord shall be with the good. 2 நாளாகமம் அதிகாரம் 20. 2 Chronicles chapter 20. வசனம் 1. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். Verse 1. It came to pass after this also, that the children of Moab, and the children of Ammon, and with them other, beside the Ammonites, came against Jehoshaphat to battle. வசனம் 2. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். Verse 2. Then there came some that told Jehoshaphat, saying, There cometh a great multitude against thee from beyond the sea on this side Syria. And, behold, they be in Hazazon Tamar, which is Engedi. வசனம் 3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். Verse 3. And Jehoshaphat feared, and set himself to seek the Lord, and proclaimed a fast throughout all Judah. வசனம் 4. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவிலுள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். Verse 4. And Judah gathered themselves together to ask help
of the Lord. Even out of all the cities of Judah they came to seek the Lord. வசனம் 5. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புதுப்பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று. Verse 5. And Jehoshaphat stood in the congregation of Judah and Jerusalem, in the house of the Lord, before the new court. வசனம் 6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. Verse 6. And said, O Lord God of our fathers, art not thou God in heaven? And rulest not thou over all the kingdoms of the heathen? And in thine hand is there not power and might, so that none is able to withstand thee? வசனம் 7. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? Verse 7. Art not thou our God, who didst drive out the inhabitants of this land before thy people Israel, and gavest it to the seed of Abraham thy friend forever? வசனம் 8. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். Verse 8. And they dwelt therein, and have built thee a sanctuary therein for thy name, saying. வசனம் 9. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு இரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். Verse 9. If, when evil cometh upon us, as the sword, judgment, or pestilence, or famine, we stand before this house, and in thy presence, for thy name is in this house, and cry unto thee in our affliction, then thou wilt hear and help. வசனம் 10. இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிறபோது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். Verse 10. And now, behold, the children of Ammon and Moab in Mount Seir, whom thou wouldest not let Israel invade, when they came out of the land of Egypt, but they turned from them, and destroyed them not. வசனம் 11. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையைச் சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். Verse 11. Behold, I say, how they reward us, to come to cast us out of thy possession, which thou hast given us to inherit. வசனம் 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பெலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். Verse 12. O our God, wilt thou not judge them? For we have no might against this great company that cometh against us. Neither know we what to do, but our eyes are upon thee. வசனம் 13. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். Verse 13. And all Judah stood before the Lord, with their little ones, their wives, and their children. வசனம் 14.
அப்பொழுது சபையின் நடுவிலிருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. Verse 14. Then upon Jahaziel the son of Zechariah, the son of Benai, the son of Jael, the son of Mattaniah, a Levite of the sons of Asaph, came the Spirit of the Lord in the midst of the congregation. வசனம் 15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்குச் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Verse 15. And he said, Hearken ye, all Judah, and ye inhabitants of Jerusalem, and thou King Jehoshaphat, thus saith the Lord unto you, Be not afraid nor dismayed by reason of this great multitude. For the battle is not yours, but God's. வசனம் 16. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். Verse 16. Tomorrow go ye down against them. Behold, they come up by the cliff of Ziz, and ye shall find them at the end of the brook, before the wilderness of Jeruel. வசனம் 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள, கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். Verse 17. Ye shall not need to fight in this battle. Set yourselves, stand ye still, and see the salvation of the Lord with you. O Judah and Jerusalem, fear not, nor be dismayed. Tomorrow go out against them, for the Lord will be with you. வசனம் 18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாகத் தாழ விழுந்தார்கள். Verse 18. And Jehoshaphat bowed his head with his face to the ground, and all Judah and the inhabitants of Jerusalem fell before the Lord, worshipping the Lord. வசனம் 19. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கெம்பீரமாய் துதித்தார்கள். Verse 19. And the Levites, of the children of the Kohathites, and of the children of the Korites, stood up to praise the Lord God of Israel with a loud voice on high. வசனம் 20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். Verse 20. And they rose early in the morning, and went forth into the wilderness of Tekoa. And as they went forth, Jehoshaphat stood and said, Hear me, O Judah, and ye inhabitants of Jerusalem. Believe in the Lord your God, so shall ye be established. Believe his prophets, so shall ye prosper. வசனம் 21. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். Verse 21. And when he had consulted with the people, he appointed singers unto the Lord, and that should praise the beauty of holiness.
as they went out before the army, and to say, Praise the Lord, for his mercy endureth forever. வசனம் 22. அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கினபோது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைத்தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். Verse 22. And when they began to sing and to praise, the Lord set ambushments against the children of Ammon, Moab, and Mount Seir, which were come against Judah, and they were smitten. வசனம் 23. எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைத்தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்துத் தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். Verse 23. For the children of Ammon and Moab stood up against the inhabitants of Mount Seir, utterly to slay and destroy them. And when they had made an end of the inhabitants of Seir, every one helped to destroy another. வசனம் 24. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாமக்கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிறபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. Verse 24. And when Judah came toward the watchtower in the wilderness, they looked unto the multitude, and, behold, they were dead bodies fallen to the earth, and none escaped. வசனம் 25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. Verse 25. And when Jehoshaphat and his people came to take away the spoil of them, they found among them in abundance both riches with the dead bodies, and precious jewels, which they stripped off for themselves, more than they could carry away. And they were 3 days in gathering of the spoil. It was so much. வசனம் 26. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். Verse 26. And on the 4th day they assembled themselves in the valley of Barakah, for there they blessed the Lord. Therefore the name of the same place was called the valley of Barakah unto this day. வசனம் 27. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூரச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். Verse 27. Then they returned, every man of Judah and Jerusalem, and Jehoshaphat in the forefront of them, to go again to Jerusalem with joy, for the Lord had made them to rejoice over their enemies. வசனம் 28. அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமிலிருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். Verse 28. And they came to Jerusalem with pious psalteries and harps and trumpets unto the house of the Lord. வசனம் 29. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. Verse 29. And the fear of God was on all the kingdoms of those countries, when they had heard that the Lord fought against the enemies of Israel. வசனம் 30. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. Verse 30. So the realm of Jehoshaphat was quiet, for his God gave him rest round about. வசனம் 31.
யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாகிறபோது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபாள். Verse 31. And Jehoshaphat reigned over Judah. He was 35 years old when he began to reign. And he reigned 25 years in Jerusalem. And his mother's name was Azubah the daughter of Shilhi. வசனம் 32. அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான். Verse 32. And he walked in the way of Asa his father, and departed not from it, doing that which was right in the sight of the Lord. வசனம் 33. ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள். Verse 33. Howbeit the high places were not taken away, for as yet the people had not prepared their hearts unto the God of their fathers. வசனம் 34. யோசபாத்தின் ஆதியந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற ஆனானியின் குமாரனாகிய யெகூவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது. Verse 34. Now the rest of the acts of Jehoshaphat, first and last, behold, they are written in the book of Jehu the son of Hanani, who is mentioned in the book of the kings of Israel. வசனம் 35. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். Verse 35. And after this did Jehoshaphat king of Judah join himself with Ahaziah king of Israel, who did very wickedly. வசனம் 36. தர்ஷீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களைச் செய்ய அவனோடே கூட்டிக் கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களைச் செய்தார்கள். Verse 36. And he joined himself with him to make ships to go to Tarshish. And they made the ships in Ishanber. வசனம் 37. மரேசா ஊரானாகிய தொதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடே கூட்டிக் கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்ஷீசுக்கு போகக்கூடாமற் போயிற்று. Verse 37. Then Eliezer the son of Dodawa of Marsha prophesied against Jehoshaphat, saying, Because thou hast joined thyself with Ahaziah, the Lord hath broken thy works, and the ships were broken, that they were not able to go to Tarshish. 2 நாளாகமம் அதிகாரம் 21. 2 Chronicles chapter 21. வசனம் 1. யோசபாத் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். Verse 1. Now Jehoshaphat slept with his fathers, and was buried with his fathers in the city of David, and Jehoram his son reigned in his stead. வசனம் 2. அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். Verse 2. And he had brethren the sons of Jehoshaphat, Azariah, and Jehiel, and Zechariah, and Azariah, and Michael, and Shephatiah. All these were the sons of Jehoshaphat king of Israel. வசனம் 3. அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சேஷ்டபுத்திரனானபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். Verse 3. And their father gave them great gifts of silver, and of gold, and of precious things, with fenced cities in Judah,
But the kingdom gave he to Jehoram, because he was the firstborn. வசனம் 4. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். Verse 4. Now when Jehoram was risen up to the kingdom of his father, he strengthened himself, and slew all his brethren with the sword, and divers also of the princes of Israel. வசனம் 5. யோராம் ராஜாவாகிறபோது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். Verse 5. Jehoram was 32 years old when he began to reign, and he reigned 8 years in Jerusalem. வசனம் 6. அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். Verse 6. And he walked in the way of the kings of Israel, like as did the house of Ahab, for he had the daughter of Ahab to wife. And he wrought that which was evil in the eyes of the Lord. வசனம் 7. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கையை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்கச் சித்தமில்லாதிருந்தார். Verse 7. Howbeit the Lord would not destroy the house of David, because of the covenant that he had made with David, and as he promised to give a light to him and to his sons forever. வசனம் 8. அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டார்கள். Verse 8. In his days the Edomites revolted from under the dominion of Judah, and made themselves a king. வசனம் 9. அதனால் யோராம் தன் பிரபுக்களோடும் தன் சகல இரதங்களோடும் புறப்பட்டு போனான். அவன் இராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் இரதங்களின் தலைவரையும் முறிய அடித்தான். Verse 9. Then Jehoram went forth with his princes, and all his chariots with him, and he rose up by night, and smote the Edomites which compassed him in, and the captains of the chariots. வசனம் 10. ஆகிலும் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள். அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் அக்காலத்திலே லீப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். Verse 10. So the Edomites revolted from under the hand of Judah unto this day. The same time also did Libnah revolt from under his hand, because he had forsaken the Lord God of his fathers. வசனம் 11. அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவிவிட்டான். Verse 11. Moreover he made high places in the mountains of Judah, and caused the inhabitants of Jerusalem to commit fornication, and compelled Judah thereto. வசனம் 12. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல். Verse 12. And there came a writing to him from Elijah the prophet, saying, Thus saith the Lord God of David thy father, because thou hast not walked in the ways of Jehoshaphat thy father, nor in the ways of Asa king of Judah. வசனம் 13. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோரமார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால். Verse 13. But hast walked in the way of the kings of Israel,
and hast made Judah and the inhabitants of Jerusalem to go a-whoring, like to the whoredoms of the house of Ahab, and also hast slain thy brethren of thy father's house, which were better than thyself. வசனம் 14. இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். Verse 14. Behold, with a great plague will the Lord smite thy people, and thy children, and thy wives, and all thy goods. வசனம் 15. நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. Verse 15. And thou shalt have great sickness by disease of thy bowels, until thy bowels fall out by reason of the sickness day by day. வசனம் 16. அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். Verse 16. Moreover the Lord stirred up against Jehoram the spirit of the Philistines, and of the Arabians, that were near the Ethiopians. வசனம் 17. அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லா பொருள்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. Verse 17. And they came up into Judah, and brake into it, and carried away all the substance that was found in the king's house, and his sons also, and his wives, so that there was never a son left him, save Jehoahaz, the youngest of his sons. வசனம் 18. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். Verse 18. And after all this the Lord smote him in his bowels with an incurable disease. வசனம் 19. அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்துப்போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்தவர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. Verse 19. And it came to pass, that in process of time, after the end of 2 years, his bowels fell out by reason of his sickness. So he died of sore diseases, and his people made no burning for him, like the burning of his fathers. வசனம் 20. அவன் ராஜாவாகிறபோது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவாரில்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள், ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. Verse 20. 32 years old was he when he began to reign. And he reigned in Jerusalem 8 years, and departed without being desired. Howbeit they buried him in the city of David, but not in the sepulchres of the kings. பைபிள் சவாலின் 128வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று நமது தேர்வுகள் நமது எதிர்காலத்தையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் பாதிக்கின்றன என்பதை கற்றோம். விசுவாசமான வாழ்க்கை நிலைத்தன்மையையும் ஆசீர்வாதத்தையும் தரும். ஆனால் தேவனிடமிருந்து விலகுவது இழப்பை ஏற்படுத்தும். மற்றவர்கள் எப்படியிருந்தாலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். தேவன் ஒவ்வொருவரையும் அவருடன் நெருக்கமாக நடக்க அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் உறுதியாக இருக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று நீங்கள் தேவனுக்கு விசுவாசமாக இருக்க எடுக்கும் படி என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 128 of our Bible challenge is complete. Today we learned that our choices directly shape our future and influence others around us. A faithful life brings stability and blessing, while turning away from God leads to loss. Let us choose to remain strong in our faith regardless of what others do.
God calls each of us to walk closely with Him. Every day is a new opportunity to stay committed. What step will you take today to remain faithful to God? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.